ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளுடைய படிப்பு, அறிவு, திறமை மற்றும் உழைப்பு நமக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போதும் பணம் தான் பணத்தை சம்பாதிக்கும். அந்த பணத்தை போட்டு தான் பணத்தை சம்பாதிக்க முடியுன்ற ஒரு காலம் வந்திருக்கு. எல்லாருக்குமே அது சாத்தியப்படும். பணக்காரர்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் இந்த உண்மையை சொல்லுவாங்க. பணத்தை போட்டால் தான் பணத்தை எடுக்க முடியுமே ஒழிய வெறும் அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு அல்லது உழைப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு திறமையை மட்டுமே வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிப்பதுன்றது மிக மிக கடுமையான ஒரு விஷயம். ஆனா அதுக்கு விதிவிலக்கா இருக்கிறது தான் இந்த கிரிப்டோ. பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணக்காரர்களா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏழையா இருந்தாலும் பணத்தை போட்டு என்ன பண்ணலாம், பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்கு தேவையான சில யுத்திகள் நம்ம கையாளணும். அந்த யுத்திகளை பத்தி தான் இந்த பர்டிகுலர் எபிசோட்ல ரொம்ப தெளிவாக விளக்கமாக எளிமையா பார்க்க போறோம். Come on, let's get into the video. 100 பேர் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல 90 பேர் அவங்களோட பணத்தை இழக்க நேரிடுது. 10 பேர் மட்டும்தான் பெரிய அளவுல பணத்தை சம்பாதிக்க முடியுது. அப்ப இந்த 90 பேர் செய்த தவறு என்ன, அந்த 10 பேர் செய்த மிக சாமர்த்தியமான செயல் என்ன, இது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாலே நீங்களும் அந்த 10 பேர்ல ஒருத்தரா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி என்னதான் அவங்க செய்யறாங்கன்றது தான் இந்த பர்டிகுலர் எபிசோட்ல ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம். அந்த 10 பேர் என்ன செய்யறாங்கன்றது, அந்த 90 பேர் என்ன செய்ய மறுத்தாங்க, அதை என்ன செஞ்சாங்கன்றத. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் அந்த 90 பேர் எந்த கேட்டகரியில வருவாங்கன்னா, அந்த கிரிப்டோ சைக்கிள்ஸே தெரியாம ஏதாவது ஒரு இந்த சைக்கிள்ல வந்து மார்க்கெட் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு ஹை போயிட்டு அப்புறம் அப்படியே மார்க்கெட் கீழே வரும். ஒவ்வொரு 4 வருடத்துக்கும் ஒரு முறை வந்து மார்க்கெட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி ஒர்க் ஆகும். அந்த சைக்கிள் தெரியாம மார்க்கெட் ஹைல உள்ள வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் அந்த 90 பேர். மீதி இருக்க அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மார்க்கெட் ஹைல வித்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த ரிவர்சல், மார்க்கெட் லோ போயிட்டு அடுத்த ரிவர்சல் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகிறது எப்போ வரும்ட்டு அந்த சைக்கிள்ஸ். இந்த சைக்கிள்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாலே ரொம்ப தெளிவாக என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பணத்தை சம்பாதிக்க முடியும். 4 வருடத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டு இருக்க அந்த சைக்கிள், அந்த சைக்கிள்குள்ளார 4 வகைகள் இருக்கு. இந்த வகைகள் என்னன்னு தெரிஞ்சிச்சுனாலே நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டா கொண்டுட்டு போகணுன்ற விஷயங்கள் தெரியும். முக்கியமா பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த 4 வகைகள் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து முதலாவது இது பாத்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் அண்ட் டெனியல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் இப்படி இருந்தது, இங்க இருக்கு, இங்க இருந்து மார்க்கெட் இப்படி கீழே வந்து இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இது வந்து மார்க்கெட்டோட பீக். இதுதான் என்னது, மார்க்கெட்டோட பீக். இந்த மார்க்கெட் பீக் அடைந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து மேலே போற மாதிரி போயிட்டு என்ன ஆகும், கீழே வந்துகிட்டே இருக்குமே ஒழிய என்ன ஆகவே ஆகாது, மேலே போகவே போகாது. இதை தான் வந்து ரிவர்சல்னு சொல்லுவாங்க அல்லது டர்ன் அரவுண்ட். அடுத்து வந்து இந்த ரிவர்சல் டர்ன் அரவுண்ட்னா மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்ல இருந்து பேர் மார்க்கெட்டுக்கு தன்னை மாத்திக்குது. ஆக்சுவலி என்னன்னா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொன்ன டெனியல்னு சொல்லிட்டு. டெனியல்ன்றது இப்போ இந்த இடத்துல ஹைக்கு போயிடுச்சு, மறுபடியும் இங்க வரும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓகே கீழே வந்து மறுபடியும் இதை தாண்டி போக போகுதுன்னு நினைச்சு அதை மறுப்பாங்க, அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. மறுபடியும் கீழே வந்து இங்க நிற்கும், கீழே நிற்கும் போது இல்ல மறுபடியும் மேல போகணும்னு நினைப்பாங்க, மறுபடியும் இங்க நிற்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா மக்கள்கிட்ட என்ன ஒரு மனோபாவம் இருக்கணும், இல்ல மறுபடியும் மேல போயிடும், அதாவது இந்த ரீஜனை தாண்டி போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் என்னன்னா மறுக்கிறது. மக்கள் மறுத்து இல்ல மார்க்கெட் கீழே வந்து மேல போகுதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலி பீக் அடைஞ்சிருச்சு. அடைஞ்சிட்டு கீழே வரும்போது அது ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கிறது, டர்ன் அரவுண்ட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். அந்த சமயத்துல வந்து மக்கள்கிட்ட மறுப்பு இருக்கும். என்ன மறுப்பு இருக்கும்னா, நோ மார்க்கெட் மறுபடியும் இப்படி மேல போகுது, இல்ல இப்படி போகுது, மேல போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டர்ன் அரவுண்ட் அல்லது ரிவர்சல், அல்லது அடுத்து வந்து மறுப்புன்றது. இதுதான் முதலாவது ஸ்டேஜ். ஸ்டேஜ் 2 வந்து பேனிக், அதாவது மரண பீதி. இங்க வரும்போதும் ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மக்கள் போட்ட பணம் பூரா இழக்க போறோம்னு சொல்லிட்டு செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்க வாங்கியிருப்பாங்க, இந்த ஸ்டேஜ்ல வாங்கியிருப்பாங்க. எங்க விற்க ஆரம்பிப்பாங்க, இந்த ஸ்டேஜஸ்ல எல்லாம் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய மக்கள் அந்த 90% இருக்காங்கல்ல பணத்தை இழக்கிறவங்க, அவங்க இந்த ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆகிட்டு இருப்பாங்க, சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜ்ன்றது மரண பீதி, பேனிக். அதாவது வந்து மிக மிக அபரிவிதமான பயம் ஏற்படும். என்ன பயம் ஏற்படும்னா, போட்ட காசு பூரா இழந்துட போறோம். இந்த ஸ்டேஜ்ல தான் என்ன ஆவாங்கன்னா, போதுண்டா சாமி கிரிப்டோக்குள்ளே நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 90% ஒரு 60% பேரு கிரிப்டோவை விட்டு வெளியில போறவங்க. ஆக்சுவலி வந்து பயத்துல போதும், போட்ட வந்த வரைக்கும் போதும், 1000 ரூபா போட்டேன், 500 ரூபா கிடைச்சிச்சு, 400 ரூபா கிடைச்சிச்சு, போதுண்டா சாமி 600 ரூபாயோட போச்சுன்னு சொல்லிட்டு கிரிப்டோ விட்டு என்ன பண்ணுவாங்க,
வெளியில போயிடுவாங்க. இதுதான் ஸ்டேஜ் 2. இப்போ ஸ்டேஜ் 3. ஆக்சுவலி ஸ்டேஜ் 3ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படியே வந்துட்டு இப்படியே தான் போகும். இந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்சாலிடேஷன். அதாவது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகுது. இதே பிரைஸ்ல என்ன ஆகுது, வாலட்டாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது ஏற்றம் இறக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதிகமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா வாழ்க்கை, அது போட்டோம் காசை, ஒன்று மேலே போகணும் இல்லை கீழே போகணும், கீழே வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்குறதுக்கு, மேலே போனால் விற்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்கினவங்க. ரெண்டுமே எல்லாம் எப்படி இருக்கும், ஒரே ஸ்டேஜில் சைட் பேஸில் மார்க்கெட் என்ன ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். இதைத்தான் 3வது ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்னு சொன்னால் கன்சாலிடேஷன். அதே இதெல்லாம் அந்த கன்சாலிடேஷன் இருந்துச்சுன்னு சொன்னாலே மிக அதிக அளவில் போர் அடிக்க ஆரம்பிக்கும். இது ஸ்டேஜ் 3. இதுக்கு அடுத்து இது கன்சாலிடேஷன் ஃபேஸ். கன்சாலிடேஷன் ஃபேஸ். இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் முடிஞ்ச பிறகு ஸ்டேஜ் 4ல ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா மார்க்கெட் அகைன் ரிவர்சல், அதாவது ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னது, ரெக்கவரி அல்லது என்னது ரிவர்சல். எப்படி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி பியர் மார்க்கெட் வந்துச்சோ, பியர் மார்க்கெட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகி என்ன போகணும், புல் மார்க்கெட் வரணும். இப்படித்தான் 4 ஸ்டேஜா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் அல்லது ரிவர்சல், அல்லது அங்கேருந்து கீழே வரும்போது பேனிக் ஆகும், விற்க ஆரம்பிப்பாங்க. விற்க ஆரம்பிச்ச பிறகு பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன் நடக்கும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கும். வாலட்டாலிட்டி கம்மியா இருக்கும், ரெக்கவரி கொஞ்சம் கொஞ்சமா, ஒரு சில காயின்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகும். ரெக்கவர் ஆகி முடிச்சோன்னா ஏர்லி சைன்ஸ், அதாவது வந்து நமக்கு சமீட்சைகள் காட்டும் புல் மார்க்கெட் வர ஆரம்பிக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, பழைய அப்புக்கு மேல கொண்டு போயிருவாங்க. இந்த விஷயங்கள் தெரிஞ்சுன்னு சொன்னாலே அந்த 90% ஆட்கள்ல நீங்க கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. அந்த ஜெயிச்ச 10% ஆட்கள் அதுக்கு மத்தியில நீங்க கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ மார்க்கெட்ன்றது ஒரு சைக்கிள் தான், கிரிப்டோ மார்க்கெட்ன்றது ஒரு சைக்கிள் தான். அந்த சைக்கிள்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாலே அதிக பணத்தை இழக்க மாட்டோம். முக்கியமாக அட்லீஸ்ட் லாபம் நிறைய சம்பாதிக்கலன்னா கூட நஷ்டம் அதிகம் இல்லாம நம்ம பணத்தை நம்ம காப்பாத்திக்க முடியும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டேஜஸ்ன்றது 4 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரிவர்சல் அல்லது டர்ன் அரவுண்ட்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டேஜ் பேனிக்கிங். அந்த பேனிக்கிங்ன்றது மரண பீதி ஏற்பட்டு பயத்துல வந்து வித்துட்டு ஓட்டு கிரிப்டோவே போதுன்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. தேர்ட் ஸ்டேஜ்ன்றது கன்சாலிடேஷன். ரொம்ப போர் அடிக்கும், வாலட்டாலிட்டி இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்காது, சைட் பேஸ்ல போயிட்டு இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் தான் அகைன் ரிவர்சல் அல்லது ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில இருந்தா என்ன ஆகும், புல் மார்க்கெட் போகும். இப்போ நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள்ல 3வது 4வது கலவையான ஸ்டேஜ்ல இருக்கும். கன்சாலிடேஷன் ஸ்டேஜ்லயும் இருக்கும், ரெக்கவரி ஸ்டேஜ்லயும் இருக்கும். மேபி இந்த கன்சாலிடேஷன் பொறுமையாக நடந்து முடித்த பிறகு ரெக்கவரி ஸ்டேஜ் அல்லது ரிவர்சல் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும். அந்த ரிவர்சல் ஸ்டேஜ் ஆரம்பிச்ச பிறகுதான் என்ன ஆகும்னா புல் மார்க்கெட் போகும். உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. இதுதான் பல பேரோட நிலைமை. பல பேரோட நிலைமைன்றதை விட அந்த 90% தோத்தவங்களோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு கம்ப்ளைண்டா இது இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் ஆல் காயின்ஸ். செலக்ஷன் ஆஃப் காயின்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட் இஸ் வெரி ட்ரிக்கி ஆல்சோ. என்ன காயின்ஸ் நம்ம வாங்குறோன்றது என்ன பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அல்லது கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியை வாங்கினாங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சி அங்கிருந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க, இப்படி கீழே போயிடுதுன்றாங்க. எந்த காயின் வாங்கினாலும் இங்க வாங்குறேன் சார், ஆனா என்ன ஆகுது, இப்படியே கீழே போயிருது, மார்க்கெட்ல கீழே டவுன் ஆயிருது. ஆனா ஒரு சில பேர் வாங்குறாங்க, வாங்கினதுக்கு அப்புறம் இப்படி 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 என்ன ஆகுது, மேல போயிருது. ஆனா நான் வாங்குற காயின் மட்டும் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அது பாட்டுக்கு கீழே வந்துருது. இதுக்கு என்ன காரணம்னா செலக்ஷன் ஆஃப் ஆல் காயின். செலக்ஷன் ஆஃப் காயின் இஸ் அ வெரி ட்ரிக்கி திங். அது வந்து ஒரு சில சாமர்த்தியமான யுக்திகள் அதில் கையாளணும். என்னென்ன யுக்திகள்னு பாத்தீங்கன்னா அதுல சில யுக்திகள் இருக்கு. சிம்பிளா சொல்றதா இருந்தா நம்ம எப்பவுமே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து புது ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து புதிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பழைய ப்ராஜெக்ட்ஸை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும், அதாவது சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா மக்கள் வந்து புதிய விரும்புவாங்க, பழசை வந்து கழிச்சு கட்டிட்டே போவாங்க. ஆனா பழசுலையுமே அவங்க அப்கிரேட் பண்ணி டெக்னாலஜிக்கல் அப்கிரேடு இன்னைக்கு இருக்க ட்ரெண்டு கூட அவங்க டிராவல் பண்ணாங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு போகும். ஒரு சில பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த அதாவது பழைய குதிரையில ஓட்டுறது அல்லது குட்டிச்சட்டிகளை குதிரை ஓட்டுறது அல்லது கிணத்து தவளை மாதிரி அவங்களுடைய இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னா பெரிய லெவல்ல என்ன ஆகாது, போகாது. அது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்குள்ள நீங்க டீல் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா அது புதிய லோக்கு கீழே போய்கிட்டே இருக்க முடியும், மேல என்ன ஆகாது, போகாது. அதே சமயத்துல நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கெட் இன்டு நியூவர் ஜெம்ஸ் வித் குட் டெக்னாலஜி. அதாவது ஜெம்ஸ் வித் குட் டெக்னாலஜி முதல் இது.
ஜெம்ஸ் வித் குட் டோக்கனாமிக்ஸ். அதாவது வந்து ஃபேர் லான்ச்சா இருக்கான்னு கண்டிப்பாக பாருங்க. அதனுடைய டோக்கனாமிக்ஸ் மிக அதிக லெவல்ல இது இருக்கிற மாதிரி, அதாவது டோக்கன்ஸ் இருக்கிற மாதிரியோ கம்மியான அளவுல வெளியில இருக்கிற மாதிரி சர்க்குலேட்டிங், அல்லது கம்மியான லெவல்ல வெளியில இருந்தாலும் கம்மியான லெவல்ல மேக்ஸ் சப்ளை இருக்கிற மாதிரி, கேபிட்டல் சப்ளை இருக்கிற மாதிரி டோக்கனாமிக்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இல்லாம ஃபண்ட் வந்து ஒதுக்கிறது இன்வெஸ்டருக்கு அவங்களுடைய டீமுக்கு அந்த மாதிரி ஒதுக்காம ஒரு ஃபேர் லான்ச் ஒரு ஃபேரான டோக்கனாமிக்ஸ் இருக்கிற மாதிரி காயின்ஸ் இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்குள்ள தான் செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணும் போதும் நீங்க வாங்கின ப்ராஜெக்ட் கீழே போகிற மாதிரி போனாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கன்சாலிடேட் ஆகி என்ன ஆயிடும், உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ செலக்ஷன் ஆஃப் காயின்ஸ் இஸ் வெரி 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 ட்ரிக்கி. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பழைய காயின்ஸ் தேவையில்லைன்னா பழைய காயின்ஸ் கிரிப்டோ வந்து இருக்கிறதுக்கு முக்கியமாக தேவை. பழைய காயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிப்டோ வாழ்றது பழைய காயின்ஸ்ல தான். ஆனால் புது காயின்ஸ் வந்து பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணும். அதிக லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றக்கூடிய காயின்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா புதிய காயின்ஸ். நீங்க வந்து 2013 புல் மார்க்கெட் எடுங்க, 2017 புல் மார்க்கெட் எடுங்க, 2021 புல் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா டாப் 10ல அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும், டாப் 30ல அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும், டாப் 100ல அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும். 2013ல பாத்தீங்கன்னா பிடிசி இருந்தது, அதுக்கப்புறம் XRP இருந்தது, வேற எந்த காயினுமே இல்லை. இப்ப இருக்கிற எந்த காயினுமே இல்லை. நிறைய காயின்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா, பிரைம் காயின், நேம் காயின், என்னென்னமோ காயின், பிட் காயின், ஷேர்ஸ் எல்லாம், அதெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. அதே 2017 எடுத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா கார்டானா, லைட் காயின், பிடிசி இது மாதிரி காயின்ஸ் எல்லாம் நிறைய ETH இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. 2021ல அகைன் நிறைய சேஞ்சஸ். அதுல பாத்தீங்கன்னா ரீட்டைல் எதுன்னு பாத்தீங்கன்னா XRP, கார்டானா, ETH, BNB, பிடிசி இந்த 5 தான். மற்றதெல்லாம் புதுசா மாறினது. அகைன் 2025ல எதெல்லாம் ரீட்டைன் ஆக போகுதுன்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். We got to be very careful while selecting those alt coins. 10% பேர், அந்த ஜெயித்த 10% பேர் கையாளக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. அவங்க எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 20% அலோகேஷன் என்னைக்குமே எதுல இருக்கும், ஸ்டேபிள்ஸ்ல இருக்கும், ஸ்டேபிள் காயின்ஸ்ல. அடுத்த 30% வந்து ப்ளூ சிப்ஸ். அடுத்து இதுல 50% போயிருச்சு. அடுத்த 40% வந்து நியூ டெக்னாலஜிஸ், இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ், புதிய டெக்னாலஜி, டோக்கனாமிக்ஸ் நல்லா இருக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருக்கணும், அது மாதிரி இருக்கிறது. கடைசி 10% ரிஸ்க் இருக்கக்கூடிய ஹை ரிஸ்கி ஒன்ஸ். இப்படித்தான் எப்படி இருக்குன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் இருக்கும். அந்த ஜெயித்த 10% பேர் அலோகேஷன்ஸ் இப்படிதான் வச்சிருப்பாங்க. 20% எப்பவுமே ஆல் காயின், ஐ மீன் ஸ்டேபிள் காயின்ஸ்ல வச்சிருப்பாங்க, USDT-யா. 30% ப்ளூ சிப்ஸ். ப்ளூ சிப்ஸ் இந்த சென்ஸ் வந்து பிடிசி, BNB, ETH இது மாதிரி ப்ளூ சிப்ஸ், குவாண்ட் இது மாதிரி ப்ளூ சிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. அடுத்த 40% நியூ டெக்னாலஜிஸ், நியூ டெக்னாலஜிஸ் அல்லது இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி, அது அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ்ல வச்சிருப்பாங்க. 10% மட்டும்தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிஸ்கி ஒன்ஸ்ல அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணிருப்பாங்க. இந்த யுக்தியை கையாளும் போது நீங்க கண்டிப்பா தோக்கவே மாட்டீங்க. அடுத்த முக்கியமான யுக்தி என்ன கையாளுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. எப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நீங்க நம்புற முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்ல கடுமையாக என்ன பண்ணுங்கன்னா DCA பண்ணுங்க. அதாவது டாலர் காஸ்ட் ஆவரேஜ். இந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜ் எப்ப பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஆன் ரெட் டேஸ். எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு 10% விழுகுதோ, 20% விழுகுதோ, அல்லது 25% விழுகுதோ, உங்க ப்ராஜெக்ட்ஸ், நீங்க நினைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், நீங்க வாங்கணும்னு இருக்க ப்ராஜெக்ட்ஸ், நீங்க வந்து இதை புல் மார்க்கெட் வரைக்கும் வச்சிருக்க போறீங்கன்ற ப்ராஜெக்ட்ஸ்ல டூ டாலர் காஸ்ட் ஆவரேஜ். ஒன்று. ரெண்டாவது அது என்னன்னா அந்த மாதிரி மார்க்கெட் கீழே ரெட் டேஸ்ல மட்டும்தான். அடுத்து வந்து சர்டன் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, RSI இருக்கு, ஃபிபனாக்கி இருக்கு, இது மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அந்த இண்டிகேட்டர்ஸ்ல உங்களுக்கு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அந்த இண்டிகேட்டர்ஸ்ல அந்த இண்டிகேட்டர்ஸ் சமீட்சைகள் உங்களுக்கு எப்ப கொடுக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுங்க, DCA பண்ணுங்க. இது மாதிரி நீங்க DCA பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கணிசமான ஆவரேஜ் பிரைஸ், ஒரு நல்ல பிரைஸ் வந்து உங்களுடைய ஃபேவரட் ப்ராஜெக்ட்ஸ்ல கிடைச்சிடும். அப்படி கிடைக்கும் போது புல் மார்க்கெட் வரும்போது நீங்க எந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்பினீங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, 10 ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து DCA பண்ணிட்டு வரீங்கன்னு சொன்னா அதுல மினிமம் ஒரு 2 அல்லது 3 பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சுன்னு சொன்னாலே மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு போட்ட காசை உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் an important thing which those 10%, அந்த ஜெயிச்ச 10% கண்டிப்பாக கையாளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜில ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது, டாலர் காஸ்ட் ஆவரேஜ் தான். அவங்க நினைக்கிற ப்ராஜெக்ட்ஸ், அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் பெருசா போகும்னு நினைக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எப்பெல்லாம் ரெட் டேஸ், அதாவது 10%, 20%, 25% எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே விழுகுதோ அப்பெல்லாம் DCA பண்ணுவாங்க. சில இண்டிகேட்டர்ஸ், அந்த இண்டிகேட்டர்ஸ் எப்பெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, DCA பண்ணிப்பாங்க. அதே விஷயத்தை நீங்களும் கையாண்டிங்க சொன்னா அந்த 10% ஜெயிச்ச ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தரா கண்டிப்பாக இருப்பீங்க. முக்கியமா கடைசியா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பணக்காரர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். மணி ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் தி ரிச்.
பணக்காரர்களுக்கு மட்டுமே பணம் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவன் தான் நிறைய பணத்தை போட்டு பணத்தை எடுக்க முடியும். ஆனா வந்து அதுக்கு நீங்க பணக்காரரா இருக்குன்னு அவசியம் இல்லை கிரிப்டோல இருந்தா. ஏன்னா வந்து கிரிப்டோல வந்து நீங்க போட்ட பணத்தை வந்து தூங்கிட்டு இருக்கும் போது சம்பாரிச்சு கொடுக்கணும்னு சொன்னா ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா பாசிவ் இன்கம் உங்களுக்கு வர மாதிரி சில விஷயங்கள் நீங்க செஞ்சு வைக்கணும். பாசிவ் இன்கம் இந்த சென்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணி வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்டேக் பண்ணி வைக்கலாம். எதெல்லாம் எப்பெல்லாம் உங்களுக்கு எந்தெந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டேக்கிங் ஆப்ஷன் இருக்கோ நீங்க என்ன பண்ணலாம்னா வெறும்படியாக இதை கொண்டு போய் ஒரு எக்ஸ்சேஞ்சில் சும்மாவே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக லாங் டர்மா நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுங்கன்னா அதை என்ன பண்ணுங்க ஸ்டேக் பண்ணி வச்சீங்கன்னா இதுல ஒரு 7% 25% வரைக்கும் உங்களுக்கு என்ன வந்துகிட்டே இருக்கும் இன்ட்ரெஸ்ட். அதாவது அந்த காயின் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். புல் மார்க்கெட்டும் போதும் நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. ஸோ பாசிவ் இன்கம் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் த 10% ஜெயிச்ச அந்த 10% ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்ன பண்ணீங்கன்னு சொன்னா முக்கியமா ஸ்டேக் பண்ணி வைங்க. ஸ்டேக் பண்ணீங்கன்னா இன்க்ரீசஸ் யுவர் காயின். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் காயினை இங்க வாங்குறாங்க, ஒரு பர்டிகுலர் காயினை இங்க வாங்குறாங்க. அந்த காயின் இங்க போகும்போதும் ஒரு 70% வித்துடுறாங்க. வித்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. 10 நாள் ஆனாலும் சரி, 15 நாள் ஆனாலும் சரி, 20 நாள் ஆனாலும் சரி, மறுபடியும் இங்க வரும்போதும் மறுபடியும் அந்த 70% அந்த பணத்துக்கு வாங்கினாங்கன்னா ஆக்சுவலா 70% வாங்கும்போது எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 30-40% காயினுங்க இன்க்ரீஸ் ஆயிடும். அகைன் வெயிட் பண்ணுவாங்க மேல போகிற வரைக்கும். இங்க விற்பாங்க, மறுபடியும் இங்க வாங்குவாங்க, இங்க விற்பாங்க, இங்க வாங்குவாங்க. இப்படி வித்து வித்து நம்ம போட்ட காசு வந்து உள்ள பணத்தை கொண்டு போகாம முதல் முறையா ஒரு காயினுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போட்டுட்டீங்க. அது இங்க போகும்போது ஒரு 70% விற்கிறீங்க, மறுபடியும் கீழே வரும்போதும் அந்த 70% வித்த காசு வாங்கினீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு 30-40% அதிகமாயிருக்கும். அகைன் விற்கிறீங்க, வாங்குறீங்க, விற்கிறீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கனாலே என்ன ஆகும்னா உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே வரும் காயின்ஸ் வந்து. இது வந்து ஒரு பாசிவ் இன்கம்னு சொல்லுவேன். ஸ்டேக்கிங் பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, இந்த ரெண்டு விஷயத்தையும் என்ன யார் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த 10% ஜெயிச்ச ஆட்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. கிரிப்டோவை பொறுத்த அளவுக்கு ஏழை பணக்காரன், இந்தியன் நான் இந்தியன், அமெரிக்கன் நான் அமெரிக்கன், இந்திய வம்சாவளி இந்திய வம்சாவளி அல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். ஆனா என்ன நமக்கு தெரியணும்னு பாத்தீங்கன்னா அந்த 10% பேர் ஜெயிச்ச மக்கள் செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்க கையாளக்கூடிய சில யுக்திகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகும். நான் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிச்சேன். பணம் தான் பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும்னு. அதுக்கு வந்து பணக்காரராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு ஏழையா இருந்தாலுமே நம்மள்ட்ட இருக்க அந்த சின்ன பணம் கூட பெரிய லெவலில் பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துரும். அதுக்கு நமக்கு தேவை சின்ன அறிவு. சின்ன அறிவு இந்த சென்ஸ் வந்து ஒரு சாமர்த்தியமான ஒரு அறிவு. சாமர்த்தியம் இந்த சென்ஸ் வந்து ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் சொல்லுவேன். இது பெரிய அறிவு, ஒரு பெரிய ஒரு டீப் நாலேஜ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா you got to find good gems with good team, good tokenomics, good technology. இவ்வளவுதான். அதுல வந்து எப்பெல்லாம் டிசிஏ பண்ணணும், எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் இண்டிகேட்டர் நமக்கு சாதகமா இருக்கு, எப்பெல்லாம் மார்க்கெட் விழுதோ அப்பெல்லாம் நீங்க பொறுமையாக பண்ணிக்கிட்டே வரணும். பிளஸ் வந்து அதில் எதை வந்து உங்களால பாசிவ் இன்கம் அதாவது வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியுமோ, எதை ஸ்டேக் பண்ண முடியுமோ, லோல வாங்கி ஹைல வித்து மறுபடியும் லோல வாங்க முடியுமா, இந்த விஷயங்களை நீங்க கையாண்டீங்கன்னு சொன்னாலே நீங்களும் அந்த 10% ஆட்கள் ஜெயிச்ச 10% ஆட்கள் கேட்டகரியில வந்துருவீங்க. இன்னொரு எபிசோட்ல ஒரு சூப்பர் காயின், சூப்பர் டோக்கன் அல்லது ஒரு சூப்பர் கான்செப்ட் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Pugal.